வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சமநிலை, நியாயம் மற்றும் அமைதி முக்கியமான இடத்தை பெறும். இது சமநிலை, அழகு மற்றும் உறவுகளில் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் ஒரு ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம் சுக்கிரன், வெனஸ். எனவே நீங்கள் இயற்கையாகவே கவர்ச்சி, நயமிகு மற்றும் நேர்மையானவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சமரசம், நியாயம் மற்றும் நல்லிணக்கத்தை விரும்புவோர். நீங்கள் குழுவில் ஒருவராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அனைவரையும் இணைத்து சமநிலையுடன் முன்னேற்றம் காண்பது உங்கள் தனித்துவம். சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களின் அதிபதி கிரகம். இந்த வாரம் சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் அழகு, அன்பு, நிதி மற்றும் சமநிலையை அதிகரிக்கும். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உறவுகளில் நல்லிணக்கம் மற்றும் பணவரவு அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள், வணிகத்தில் லாபம் மற்றும் சமூக வட்டாரத்தில் மதிப்பு கிடைக்கும். பெண்களுக்கு திருமண முயற்சிகள், ஆடம்பர வாழ்க்கை மற்றும் கலை, இசை, அழகு சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரனின் ஆதரவால் உங்கள் மனநிலை நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கு பெறும் வாய்ப்பு அதிகம். சனி இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை, பொறுமை மற்றும் கடின உழைப்பை வலியுறுத்தும் வகையில் செயல்படும். சனி என்பது தாமதம், சவால் மற்றும் வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஆகியவற்றை குறிக்கும் கிரகம். சனியின் தாக்கம் காரணமாக வேலைப்பளு அதிகரிக்கும், புதிய பொறுப்புகள் மற்றும் திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம். தொழிலில் மேலாளர்களுடன் கருத்து வேறுபாடு, அலுவலக அரசியல் அல்லது குழு வேலைகளில் சிக்கல்கள் ஏற்படலாம். உடல் நலத்தில் சிறிய சவால்கள், சோர்வு அல்லது தூக்கமின்மை போன்றவை வரலாம். சனியின் பாதிப்பை சமாளிக்க பொறுமை, திட்டமிடல் மற்றும் ஆன்மீக வழிபாடு அவசியம். உங்கள் முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் போகலாம், ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நீண்ட கால வெற்றி நிச்சயம் கிடைக்கும். புதன் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், கல்வி, தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பதில் முக்கியமான ஆதரவு தரும். புதன் என்பது அறிவு, விவேகம், பேசும் திறன், கணக்கு மற்றும் வணிகத் திறமை ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரகம். இந்த வாரம் புதன் வலுவாக இருப்பதால் தொழிலில் புதிய திட்டங்கள், வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் தகவல் தொடர்புகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமாகும். அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்கள், யோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனமான படிப்பு முறைகள், புதிய அறிவு மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெறும் திறன் அதிகரிக்கும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள், கூட்டங்கள் மற்றும் புதிய தொடர்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இந்த 3 கிரகங்களின் இயக்கம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களின் நிதி, தொழில், உறவு மற்றும் மனநிலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும். நிதி மற்றும் செலவுகள். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை சீராகவும் திட்டமிட்ட செலவுகளுடன் அமையும். கடந்த சில வாரங்களில் ஏற்பட்ட செலவுகள் இப்போது கட்டுப்பாட்டில் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது. கடந்த மாதங்களில் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு குறைவு. புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக புது வேலை வாய்ப்பு, புது பிசினஸ் அல்லது பங்குச் சந்தையில் லாபம் கிடைக்கும். வீடு, வாகனம், சொத்து சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கலாம். வீட்டில் பழுது, சீரமைப்பு, புதிய பொருட்கள் வாங்கும் தேவைகள் ஏற்படலாம். குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்விச் செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவை திடீரென அதிகரிக்கலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி அவசியமான செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முதலீடுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகள், பங்குச் சந்தை முதலீடு, நிலம், சொத்து வாங்கும் திட்டங்களில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுங்கள். பணம் கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்க்கவும். ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் அல்லது பணம் திரும்ப கிடைக்காத அபாயம் உள்ளது. வாரத்தின் நடுப்பகுதியில் எந்த ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யும் போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். செலவுகளை திட்டமிட்டு செலவிடும் பழக்கத்தை கடைபிடித்தால் இந்த வாரம் முழுவதும் நிதிநிலை பாதுகாக்கப்படும். குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை உயரும். அனைவரையும் சமமாக மதித்து நடத்தும் உங்கள் இயல்பு குடும்ப உறவுகளில் நல்லிணக்கத்தை உருவாக்கும். தாயின் உடல்நிலை சீர்படும். பெற்றோரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும்.
கணவன் மனைவிக்குள் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமணம் போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சி ஏற்படும். அவர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது மனதுக்கு நிம்மதியை தரும். உறவினர்கள், நண்பர்கள், குறிப்பாக மாமன் வகையில் இருந்து வந்த பழைய மனக்கசப்புகள் இந்த வாரம் நீங்கி உறவுகள் வலுப்படும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் புதிய ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள், பிறந்த நாள், திருமண பேச்சு ஆகியவை மூலம் உறவினர்களுடன் சந்திப்பு, மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுகளில் வெளிப்படைத்தன்மை, நேர்மை முக்கியம். உங்கள் உணர்வுகளை மனம் திறந்து பகிர்ந்தால் உறவுகளில் நம்பிக்கையும் உறுதியும் அதிகரிக்கும். குறிப்பாக தனிமையில் இருப்பவர்களுக்கு மனதில் இருக்கும் உணர்வுகளை துணையிடம் பகிர்வது உறவை வலுப்படுத்தும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம், புதிய உறவுகள், பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். தொழில் மற்றும் கல்வி. இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. வேலைக்குச் செல்லும் நபர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகள் மேலாளர்களால் பாராட்டப்படும். புதிய பொறுப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம், புதிய குழு அல்லது புதிய திட்டங்களில் பங்கு பெறும் வாய்ப்பு உள்ளது. தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். அரசு வேலை, அதிகார பதவி மற்றும் அரசு அனுமதிகள் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று சவாலானதாக இருக்கலாம். போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி எதிர்கொள்ள நேரிடும். பங்கு முதலீடு, புதிய பங்குதாரர்கள் அல்லது பெரிய முதலீடுகளில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம். திட்டமிட்டு செயல்படுவது, பழைய திட்டங்களை மீண்டும் ஆய்வு செய்வது நல்லது. பணம் சுழற்சி சுமாராக இருக்கும், ஆனால் கடின உழைப்பால் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. ஆன்லைன் கல்வி, புதிய படிப்பு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கல்வியில் மன அழுத்தம் குறையும். புத்துணர்ச்சி, உற்சாகம் அதிகரிக்கும். புதிய பாடங்கள், ஆராய்ச்சி மற்றும் குழு விவாதங்களில் பங்கு பெறும் வாய்ப்பு உள்ளது. அரசு வேலைக்கு தயாராகும் மாணவர்கள் தினசரி செய்தித்தாள் வாசித்து பழைய ஆண்டு கேள்வி பத்திரங்களை பயிற்சி செய்ய வேண்டும். உடல் நலம். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் பொதுவாக மேம்படும். கடந்த வாரங்களில் இருந்த சோர்வு, உடல் குறைபாடுகள் குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு சமநிலை மிக முக்கியம். உணவு, வேலை, ஓய்வு, உறவு ஆகிய அனைத்திலும் சமநிலை காக்க வேண்டும். சுக்கிரன் கிரகத்தின் தாக்கம் காரணமாக தோல், முடி, நரம்புகள், தொண்டை, சிறுநீரகம், வாய் போன்ற உறுப்புகளில் சிறிய பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். குறிப்பாக நீர் அதிகம் குடிப்பது, ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு பழைய உடல் நோய்கள் குறையும். கடன், மன அழுத்தம், குடும்ப சுமை போன்றவை குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். பெண்களுக்கு உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. ஹார்மோன் சமநிலை, சிறுநீரக சுகாதாரம் மற்றும் தூக்கத்தை கவனிக்க வேண்டும். பயணங்களில் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது அவசரப்படாமல் பாதுகாப்பாக செயல்படுங்கள். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வது, குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுவது மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு போன்றவை மனநலத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும். புதிய முயற்சிகளை பிற்பகலில் தொடங்குவது சிறந்த பலனை தரும். தினமும் யோகா, நடைப்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள். மன அழுத்தம், சோர்வு, தூக்கமின்மை போன்றவை இருந்தால் உடனே ஓய்வு எடுத்து ஆரோக்கிய உணவு, நீர் மற்றும் பழங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளவும். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம், மன நிம்மதி மற்றும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் அமைப்பு, குறிப்பாக சுக்கிரன் மற்றும் புதனின் ஆதரவு உங்கள் ஆன்மீக உணர்வுகளை ஊக்குவிக்கும். கடந்த சில வாரங்களில் இருந்த குழப்பங்கள், தடைகள் குறைந்து மனதில் தெளிவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் தெய்வ ஆசீர்வாதம் கூடும். அதிர்ஷ்ட எண்கள். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 3, 5, 6 என்ற எண்கள் அதிர்ஷ்டமானவை. முக்கியமான முடிவுகள், முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகளை இந்த எண்கள் தொடர்புடைய நாட்களில் தொடங்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை தரும். இந்த நிறங்களில் ஆடைகள் அணிவது
அலமாரியில் இந்த நிறத்தில் ஒரு துணி வைத்திருப்பது அல்லது பூஜை செய்யும் பொருட்கள் பயன்படுத்துவது நல்ல பலனை தரும். சுப நாட்கள் மற்றும் நேரம் புதன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்கள் இந்த வாரம் சிறப்பானவை. காலை 7 மணி முதல் 8 மணி, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஆன்மீக செயல்கள், புதிய முயற்சிகள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நேரம். ஆன்மீக பரிகாரங்கள்: தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சுக்கிரன் அல்லது துர்க்கை அம்மனை வழிபடவும். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், குடும்பம், உடல் நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் அமைப்பு உங்கள் வாழ்வில் சமநிலையும் நியாயமும் அமைதியும் அதிகரிக்கச் செய்யும். நிதியில் திட்டமிட்டு செலவிடுதல், தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல், முதலீடுகளில் நிதானம் ஆகியவை நிதி நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் அன்பும் பொறுமையும் நேர்மையும் உறவுகளை வலுப்படுத்தும். தொழிலில் உழைப்பு, திட்டமிடல் மற்றும் புதிய முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். கல்வியில் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், வெற்றி மற்றும் புத்துணர்ச்சி கிடைக்கும்.